வணக்கம் நண்பர்களே. உங்கள் ஆழ்மனது உங்கள் செயல்மனதைக் காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது என்பதை நான் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறேன். ஆனால் உங்கள் ஆழ்மனம் எப்போது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதன் சக்தி எப்போது உச்சநிலையில் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்தால், அதன் உதவியுடன் இந்த உலகத்தில் நீங்கள் விரும்பும் எந்த விஷயத்தையும் மிக விரைவாக, குறைந்த நேரத்தில் பெற முடியும். ஆழ்மனம் நீங்கள் உறங்கச் செல்லும் நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆகிறது. உங்கள் நாள் முடிவில் இருக்கும் அந்த 5 நிமிடங்கள், அந்த நேரத்தில் உங்கள் மனதுக்குள் நீங்கள் அனுப்பும் தகவல் உங்கள் வாழ்க்கையில் நனவாக ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு அபூர்வமான சக்தி இயங்குகிறது. இதைப் பற்றி இதுவரை யாரும் உங்களிடம் கூறியிருக்க வாய்ப்பில்லை. ஆழ்மனம் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. ஆனால் இரவு நேரத்தில் அது மிகுந்த சக்தியுடன் செயல்படும். நான் ஏற்கனவே பல காணொளிகளில் கூறியிருக்கிறேன். உங்கள் நாள் எப்படி போனாலும் நீங்கள் நேர்மறையாக யோசிக்க வேண்டும். ஆனால் இந்த உரையின் முக்கிய நோக்கம், முழு நாள் நேர்மறையாக யோசிப்பதை விட உறங்கும் முன் இருக்கும் 5 நிமிடங்கள்தான் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை எடுத்துக்காட்டுவதே. நீங்கள் நாளை முழுவதும் நேர்மறையாக யோசித்தாலும் இரவில் தானாகவே எதிர்மறை எண்ணங்கள் மேலெழுந்துவிட்டால் அந்த நேர்மறை யோசனைகள் பயனில்லாமல் போய்விடும். அதற்கு பதிலாக உங்கள் நாள் தவறாக இருந்தாலும் கூட அந்த 5 நிமிடங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதைச் செய்தால் அது மிகவும் பலனளிக்கும். அந்த 5 நிமிடங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் விரும்பும் எந்த பொருளாக இருந்தாலும் அல்லது எந்த மனிதராக இருந்தாலும் அதை பெற முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்குவதற்கு முன் இருக்கும் அந்த 5 நிமிடங்கள், அந்த நேரத்தில் உங்கள் சிந்தனைகள் மிக அதிக தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவை. அது உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியமாக மாற்றும். நம்மில் பெரும்பாலானவர்கள் இரவு உறங்கப் போகும் நேரத்தில் அந்த 5 நிமிடங்களில் அன்றைய தினம் நடந்த தவறுகள், தோல்விகள், மனதிற்கு ஏற்பட்ட வலிகள், எதிர்மறை அனுபவங்கள் என எல்லாவற்றையும் சிந்திக்கிறோம். அந்த 5 நிமிடங்கள் நாம் நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் பயமுறுத்தும் எண்ணங்களாகவே இருக்கும். உண்மையைச் சொன்னால் இதில் உங்கள் தவறு ஒன்றுமில்லை. இது உங்கள் மூளையின் இயல்பாகிவிட்டது. இந்த சமுதாயமே நம்மை இப்படி பயிற்றுவித்துவிட்டது. நீங்கள் என்னை கேட்பீர்கள், சரி, அப்போ அந்த 5 நிமிடங்களில் நான் என்ன செய்யணும்? அதற்கான பதில், நீங்கள் இதுவரை செய்ததை தலையெழுத்தாக மாற்ற வேண்டும். மாறாகச் சிந்திக்க வேண்டும். நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை யோசிக்கிறீர்கள் என்றால் அதன் எதிர்வழியில் அந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டியது நேர்மறை விஷயங்கள்தான். இது ஒரு சிறிய விஷயம் போலத் தோன்றலாம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை மூலமே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. இரவில் இன்டர்நெட் பார்த்துவிட்டு உறங்கச் செல்லும் நேரத்தில் உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து படுக்கவும், அந்த நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு 10 முறை ஆழ்ந்த சுவாசம் எடுத்துவிட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் கற்பனை செய்யத் தொடங்க வேண்டும். உங்கள் உள்ளத்தில் ஏற்கனவே இருக்கும் அந்த அற்புதமான சக்தி, அதாவது ஒரு அதிசயமான ஆற்றல், உங்கள் மூளையைச் சுற்றி வட்டமிட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருப்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் மூளை வெளியிலும் உள்ளிலும் ஒரே நேரத்தில் அந்த ஆற்றலால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள். இந்தச் செயல்களையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் உங்கள் மனது தானாகவே அமைதியாக ஆரம்பிக்கலாம். உங்கள் உள்ளம் அமைதியாகிவிட்டதும் பிறகு நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நினைத்துக் கொள்ளத் தொடங்குங்கள். உங்கள் முழு ஆற்றலையும் அந்த எண்ணங்களில் செலுத்துங்கள். நீங்கள் விரும்பும் விஷயங்களை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள். உங்களுக்கு தூக்கம் வரும் வரை, அதாவது தூக்கம் வரும் வரை நீங்கள் வேண்டுமென்றே மனதுக்குள் நேர்மறையான விஷயங்களையே தொடர்ந்து நினைத்து யோசிக்க வேண்டும். நீங்கள் என் மூளையின் அதிசய சக்தி பற்றிய வீடியோவை ஏற்கனவே பார்த்திருந்தால் இந்த கற்பனை முறையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இந்த வீடியோவில் என் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த கற்பனை முறையை நீங்கள் உறங்கச் செல்லும் நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதே. ஏனெனில் அந்த நேரம் மற்ற எந்த நேரத்தையும் விட 1000 மடங்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. உங்களில் சிலர் கேட்கலாம், சரி, ஆனால் நாங்கள் 5 நிமிடம் யோசித்தாலும் என்ன மாற்றம் ஏற்படும்? அல்லது இது எப்படி செயல்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். நான் ஏற்கனவே உங்களிடம் ஆழ்மனதை பற்றிய பல விஷயங்களை பகிர்ந்துள்ளேன். ஆனால் இப்போது அதற்கே உரிய ஒரே ஒரு பலவீனம் பற்றியும் சொல்லிக் கொள்கிறேன்.
இந்த உலகில் உள்ள எந்த சக்தி வாய்ந்த விஷயத்திற்கும் ஒருவிதமான பலவீனம் இருக்கிறது. அதுபோலவே ஆழ்மனதுக்கும் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் வகுப்பறிவின்மை, அதாவது விஷயங்களை வேறுபடுத்தி காண முடியாத தன்மை. நீங்கள் என்ன யோசிக்கிறீர்களோ அதையே உங்கள் ஆழ்மனம் உங்கள் பக்கம் இழுக்க முயலும். ஆனால் அதற்கு உண்மை என்ன, பொய் என்ன என்பதை வேறுபடுத்திக் கொள்ளவே தெரியாது. நீங்கள் யோசிப்பது அவ்வளவுதான், அதற்கே உண்மை. நீங்கள் ஒரு விஷயத்தை மனதாரக் கருதி அதை மீண்டும் மீண்டும் சிந்திக்கத் தொடங்கினால் அது உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் உருவாகத் தொடங்கும். உதாரணமாக, நீங்கள் இரவில் உறங்கும் நேரத்தில் எதிர்மறையான விஷயங்களை நினைக்க ஆரம்பித்தால் அது உங்கள் மனதிற்கு வெறும் எண்ணம் மட்டுமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆழ்மனதிற்கு அது உண்மையான சூழ்நிலை போலவே தெரிகிறது. மேலும் நம்மில் பலருக்கும் இருக்கின்ற ஒரு பழக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன் எதிர்மறை நினைவுகளோடு சிந்திக்கிறோம். அதனால்தான் உங்கள் ஆழ்மனம் அதை உண்மையாகவே நம்பிவிடுகிறது. ஆழ்மனம் என்றொரு திறந்த பிளவு போலவே இரவில் செயல்படுகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்மறையாக சிந்தித்தால் உங்கள் ஆழ்மனம் அதை உண்மை என எண்ணி உங்கள் வாழ்க்கையில் அதை அப்படியே ஏற்படுத்தும். நீங்கள் உறங்குவதற்கு முன் 5 நிமிடங்கள் அதில் எதிர்மறை எண்ணங்களை சிந்தித்தால் உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு சூழ்நிலை சிபாரிசாக ஏற்றுக்கொள்கிறது. இதன் விளைவாக நீங்கள் அறியாமலே உங்கள் ஆழ்மனதிடம் சொல்லிக் கொள்கிறீர்கள், என் வாழ்க்கை இதே மாதிரியே இருக்கட்டும். நீங்கள் இரவில் உறங்கும் முன் உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடாத விஷயங்களைப் பற்றியே சிந்திக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்வில் நிச்சயம் அதுவே நிகழத் தொடங்கும். இதன் மூலம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? உங்கள் சிந்தனையை ஒரு பூட்டாக புடைப்பது போல் செய்கிறீர்கள். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் நல்லது நடக்கவிருந்தாலும் கூட உங்கள் இந்த எதிர்மறை எண்ணங்கள் அதை நடக்க விடாமல் தடுக்கும். ஏனெனில் நீங்கள் உங்கள் சிந்தனையின் எல்லையை எதிர்மறை விஷயங்களுக்குள்ளாக கட்டுப்படுத்துகிறீர்கள். நான் துக்கமாக இருக்கிறேன், என்னிடம் எதுவும் நன்றாக நடைபெறவில்லை. இவை போன்ற வார்த்தைகளை நீங்கள் அந்த அதிக சக்தி வாய்ந்த நேரமான இரவில் உறங்குவதற்கு முன் சொல்வதன் மூலம் இந்த பிரபஞ்சத்தின் செயல்முறையையே நீங்கள் மாற்றிவிடுகிறீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் சொந்த உள்ளத்திடம் இவ்வாறு சொல்லுங்கள்: நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, நாளை நாள் நன்றாகவே செல்லும், ருசிகரமான அனுபவமாகும். உங்கள் சிந்தனை உங்கள் வாழ்க்கையின் நிரலாக்கத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு வங்கியைப் போன்றது. அதில் ஏராளமான பணம் இருப்பது போல் நீங்கள் விரும்பும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பெற முடியும். ஆனால் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் அந்த பணத்தை எடுத்துச் செல்கிறீர்கள், செலவிடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் விரும்பும் விஷயங்களை வாங்குவதில்லை. அதற்கு பதிலாக தேவையில்லாத, விருப்பமில்லாத விஷயங்களையே வாங்குகிறீர்கள். பிறகு வீடு திரும்பும்போது என் வாழ்க்கை அழிந்துவிட்டதே என்று வருந்துகிறீர்கள். அந்த பணம் உங்கள் சிந்தனை, அந்த சந்தை இந்த உலகம். எனவே உங்கள் சிந்தனை சக்தியை சரியான இடத்தில் செலவிடுங்கள். சரியான விஷயங்களை, நேர்மறையான விஷயங்களை சிந்தியுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எதைச் செய்தாலும் சரி, அதில் எல்லாம் விட முக்கியமானது உங்கள் சிந்தனை. உதாரணமாக, நாளை ஒரு தேர்வு இருக்கிறதெனில் இரவில் உறங்குவதற்கு முன் பதட்டப்படுவதற்கு பதிலாக நீங்கள் நேர்மறையாக யோசிக்க வேண்டும். அல்லது நாளை ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதெனில் இரவு தூங்குவதற்கு முன் அந்த 5 நிமிடங்களில் இதை பற்றியே சிந்திக்கத் தொடங்குங்கள். நாளைய நாள் சிறப்பாக அமையும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதனால் உங்கள் வெற்றியின் வாய்ப்பு அதிகரிக்கும். தூங்கும் நேரம் மற்றும் விழிக்கும் நேரத்திற்கு இடையில் இருக்கும் அந்த சில நிமிடங்கள் மிகவும் அற்புதமான, அதிசய நேரமாகும். அந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கான வழியை நான் இப்போது உங்களிடம் பகிர்ந்துவிட்டேன். இப்போது நீங்கள் ஒரு செயல் செய்யுங்கள். இன்று இரவு தூங்குவதற்கு முன் நீங்கள் திட்டமிட்டு முழுக்க முழுக்க நேர்மறையான எண்ணங்களையே சிந்திக்க ஆரம்பியுங்கள். பாருங்கள், விழிக்கும்போது உங்கள் நாளும் நிச்சயம் நல்லபடியாக அமையும். நண்பர்களே, நீங்கள் பல சமயங்களில் கவனித்திருப்பீர்கள், உங்கள் அண்டை வீட்டு பட்சிகளோ அல்லது உறவினர்களோ உங்களை விட சற்றே அதிகம் சந்தோஷமாகவும் பலம் கொண்டவர்களாகவும் பணம் படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே சிந்தித்தீர்களா, நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான மூளை அமைப்புதான் உள்ளது. கண், மூக்கு, காது, வாயெல்லாம் ஒரே மாதிரிதான். அப்படி இருக்க
எல்லாரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியாமல் சிலர் ஏன் வருத்தத்திலும் வறுமையிலும் இருப்பார்கள்? இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிய உண்மையை அறியப் போகிறீர்கள். இதை நீங்கள் இதுவரை எங்கும் படித்திருக்க மாட்டீர்கள், எங்கும் கேட்டிருக்க மாட்டீர்கள். நாம் நம்முடைய நாள்தோறும் வாழும் வாழ்க்கையில் செய்யும் அனைத்து செயல்களும் செயல்மனதின் மூலம் நிகழ்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். செயல்மனம் தன் பணிகளை விழிப்புடன் எப்போதும் தெளிவான அறிவோடு செய்கிறது. ஆனால் ஆழ்மனம் செயல்மனதால் வழங்கப்படும் உத்தரவுகளை உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறது. அது உண்மையா பொய்யா என்ற வேறுபாட்டை அறியாது. இப்போது கேள்வி எழுகிறது, ஆழ்மனம் தவறான விஷயங்களையும் உண்மை என ஏற்றுக்கொள்கிறதே, அப்படி இருக்கையில் அது எப்போதும் சரியான முடிவுகளை எப்படி கொடுக்க முடிகிறது? இங்கேதான் மிக முக்கியமான உண்மை ஒன்று இருக்கிறது நண்பர்களே. இந்த முழு பிரபஞ்சத்தின் இயக்கமும் நம் ஆழ்மனத்தின் மூலம் நடைபெறுகிறது. இயற்கை நம் ஆழ்மனத்தை மிகவும் வலிமையானதாக்கி உருவாக்கியுள்ளது. இது மிகவும் புத்திசாலியானது. இது எல்லா கேள்விகளுக்கும் பதிலை அறிந்திருக்கும். ஆனால் இது அதை அறிந்திருக்கிறதென்றுதானே அறியாது. இது ஹனுமான் பகவானின் கதையைப் போல. அவருக்கு சமுத்திரத்தை தாண்ட வேண்டும் என்றபோது அவரிடம் அவர் வைத்திருந்த சக்தியை நினைவுபடுத்த வேண்டியதாயிற்று. ஆழ்மனம் ஒருபோதும் உங்களுடன் வாதிக்காது, உங்கள் கருத்துக்கு எதிராக பதிலளிக்காது. நீங்கள் அதில் எதிர்மறையான எண்ணங்களை பதித்து விடாதீர்கள் என்று அது எப்போதும் உங்களிடம் சொல்லாது. நான் இதைச் செய்ய முடியாது, எனது வயது அதிகமாகிவிட்டது, இந்த பொறுப்பை நான் நிறைவேற்ற முடியாது, நான் தவறான வீட்டில் பிறந்துவிட்டேன், நான் சரியான வழிகாட்டிகளை பெறவில்லை என்று சொல்வதன் மூலம் இந்த எதிர்மறையான எண்ணங்களை குவித்து அதை உங்கள் ஆழ்மனத்தில் பதிக்கிறீர்கள். இவை அனைத்தும் அதன் மீது தாக்கம் ஏற்படுத்தும். இதன் விளைவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தானாகவே தடைகளையும் குறைகளையும் ஏமாற்றங்களையும் உருவாக்கிக் கொண்டிருப்பதுதான். நீங்கள் உங்கள் செயல்மனதில் தடைகள், தாமதங்கள், தொய்வுகள் ஆகியவற்றை தொடர்ந்து சிந்திக்கும்போது ஆழ்மனத்தின் அறிவும் ஞானமும் உங்கள் பக்கம் வராது. ஏனெனில் நீங்கள் நம்பிக்கையுடன் நினைக்கிறீர்கள், என் ஆழ்மனம் என் பிரச்சனையை சீர் செய்ய முடியாது. இதன் விளைவாக மன அழுத்தங்கள், உணர்வுசார் சிக்கல்கள், நோய்கள், சீரழியும் எண்ணவியக்கங்கள் உண்டாகின்றன. உங்கள் ஆசைகளை உண்மையாக்க வேண்டுமென நீங்கள் விரும்புகிறீர்கள் மற்றும் ஏமாற்றங்களில் இருந்து விடுபட வேண்டுமென நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நாளில் பல முறை தெளிவாக, உறுதியுடன் கூற வேண்டும், எல்லாவற்றிலும் பரந்த ஞான சக்தி எனக்கு சரியான திட்டத்தையும் வழியையும் காட்டுகிறது. அந்த வழியில் என்னை அழைத்துச் செல்கிறது, தேவையான விஷயங்களை உணரச் செய்கிறது. என் ஆழ்மனம் இன்னும் ஆழமான முறையில் செயல்படுகிறது. நான் உணர்ந்ததை உலகம் வெளிப்படுத்துகிறது. சமநிலை மற்றும் சமபுத்தி அனைத்திலும் உள்ளது. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், இப்போது எதற்கும் வழியில்லை, என் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது, இந்த குழப்பத்தில் இருந்து வெளியேற வழியில்லை, நான் அடக்கப்பட்டு விட்டேன், முடக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால் உங்கள் ஆழ்மனத்திலிருந்து எந்த பதிலும் வராது. ஏனெனில் அது உங்கள் சொந்த உத்தரவை எதிர்த்து பேச மாட்டாது. நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் ஆழ்மனம் உங்களுக்காக வேலை செய்யும். ஆனால் அதற்காக நீங்கள் அதை உண்மையான, நேர்மறையான செய்தியால் ஊக்கப்படுத்த வேண்டும். ஏனெனில் அது எப்போதும் உங்களுக்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறது. உங்கள் இதயத் துடிப்பையும் சுவாசத்தையும் இதுதான் நிர்வகிக்கிறது. உதாரணமாக, உங்கள் விரலில் வெட்டல் ஏற்பட்டால் இயற்கையாகவே புண்ணாறத் தொடங்கும். அதுவே உங்கள் ஆழ்மனத்தின் செயல்பாடு. அந்த வெட்டுக்குப் பின் உடலே தானாகச் சிகிச்சை செய்யும் செயல்முறை ஆரம்பமாகிவிடுகிறது. இது இயற்கையால் வழங்கப்பட்ட மூலப் பண்பாடாகும். வாழ்வை நோக்கிச் செல்லும் இயல்பு. அது எப்போதும் உங்களை கவனித்துக் கொள்கிறது, உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், உங்கள் ஆழ்மனத்திடம் தனக்கே உரிய ஞானம் இருக்கிறது. அது உங்களை எப்போதும் பாதுகாக்கின்றது. அது உங்கள் எண்ணங்கள், கற்பனைகள், நினைவு படங்களின் மாதிரிகளை ஏற்கவே செய்துவிட்டது. நீங்கள் ஒரு பிரச்சனையின் விடையை தேடும்போது முதலில் உங்கள் செயல்மனம் பதிலளிக்க ஆரம்பிக்கும். அது உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது நீங்கள் உங்கள் செயல்மனத்தில் ஒரு தெளிவான முடிவிற்கும் உண்மை தீர்மானத்திற்கும் வரவேண்டும் என்பதே. உங்கள் ஆழ்மனத்திடம் பதில் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், எனக்குத் தெரியவில்லை, நான் முற்றிலும் குழப்பத்திலும் தாமதத்திலும் உள்ளேன். இப்படிச் சொல்வதன் மூலம்
நீங்கள் உங்கள் அர்த்தமுள்ள வேண்டுதலையே நிராகரிக்கிறீர்கள். ஒரு காவலாளி காலத்தை வீணடிக்கச் செய்யும் சிப்பாயைப் போல் நீங்கள் ஆற்றலை செலவழிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எந்த முன்னேற்றமும் செய்யவில்லை. இப்போது நீங்கள் உங்கள் எண்ணங்களை ஓய்வெடுக்க விட்டு அமைதியாக அமருங்கள். உடலை சுதந்திரமாக விட்டு மனதையும் அமைதிக்குள் அழைத்துச் செல்லுங்கள். பின் மெதுவாகவும் நம்பிக்கையுடனும் இப்படிச் சொல்லுங்கள்: என் ஆழ்மனம் அனைத்து கேள்விகளுக்கான பதிலையும் கொண்டுள்ளது. இப்போதும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் இதற்காக நன்றி தெரிவிக்கிறேன். ஏனெனில் எனது ஆழ்மனத்தின் முடிவில்லாத ஞான சக்தி அனைத்தையும் அறிவது மட்டுமல்ல, இப்போதே எனக்கு தேவையான சரியான பதிலை அளிக்கிறது. அதை நான் உணர்கிறேன், அதையும் ஏற்கிறேன். என் உண்மையான நம்பிக்கை என் ஆழ்மனத்தின் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிக்கொணருகிறது. இப்பொழுது அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சியடைந்துள்ளேன். உறங்கும் நேரத்தில் உங்கள் உள்ளத்திற்கு தேவையான வழிகாட்டுதல் உங்களுக்கு தரப்படுகிறது. அது சில சமயங்களில் கனவின் வடிவிலும் வரக்கூடும். சிகிச்சை ஓட்டமும் நேரடியாக இயங்கத் தொடங்கும். அதனால்தான் நீங்கள் காலையில் விழிக்கும்போது உற்சாகமாகவும் புத்துணர்வுடனும் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மனிதனும் தன் 24 மணி நேரத்தில் குறைந்தது 8 மணி நேரம், அதாவது தனது வாழ்நாளின் 1/3 ஒரு பகுதியை தூக்கத்திலேயே செலவிடுகிறார். இது வாழ்க்கையின் மாறாத ஒரு இயற்கை விதியாகும். தூக்கம் என்பது தெய்வீக விதி. நம்முடைய பல பிரச்சனைகளுக்கும் பதில்கள் ஆழ்ந்த தூக்கத்திலேயே எங்களுக்கு கிடைக்கின்றன. பலருக்கு இந்த நிலைப்பாடுகள் பற்றி தவறான நம்பிக்கை இருக்கிறது. நாம் பகல் நேரம் வேலை செய்து சோர்வடைவதால்தான் உடலுக்கு ஓய்வு கொடுக்கவே நாம் தூங்குகிறோம். தூக்கத்தின் போது உடலில் புனரமைப்புச் செயல்கள் நடக்கின்றன என்கிறார்கள். ஆனால் இது ஒரு தவறான எண்ணமே. தூக்கத்தின் போது உடல் ஒருபோதும் ஓய்வெடுக்காது. அப்போது கூட உங்கள் இதயம், மூச்சு மற்றும் அனைத்து முக்கிய உறுப்புகளும் இயங்கிக் கொண்டே இருக்கும். உதாரணமாக, நீங்கள் தூங்குவதற்கு முன் உணவருந்தினீர்களானால் உணவு செரிமானமாகி அதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படும். உங்கள் தோல் சுரப்பிகள் வியர்வையை வெளியேற்றும். உங்கள் நகங்கள், முடிகள் தொடர்ந்தே வளர்ந்து கொண்டிருக்கும். இவ்வாறு உங்கள் ஆழ்மனம் ஒருபோதும் ஓய்வெடுக்காது. அது எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து முக்கிய செயல்பாடுகளையும் தன்னிச்சையாகவே அது நடத்தி கொண்டிருக்கும். தூக்கத்தின் போது சிகிச்சை செயல்முறை மிக வேகமாக செயல்படுகிறது. ஏனெனில் உங்கள் செயல்மனம் அந்த நேரத்தில் இடையூறு ஏற்படுத்துவதில்லை. உங்கள் கேள்விகளுக்கான மிக முக்கியமான பதில்கள் பல சமயங்களில் தூக்கத்திலேயே உங்களுக்கு கிடைக்கின்றன. தூக்கம் குறித்தும் அதனின் விளைவுகள் குறித்தும் தீவிரமாக ஆய்வு செய்தவர்களில் டாக்டர் ஜான் பிசெல் என்பவரின் பெயர் குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை நிரூபித்தார். நாம் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் நம் கண்கள், காதுகள், மூக்கு மற்றும் தோலின் கீழுள்ள நரம்புகள் மூலமாக நாம் தொடர்ந்து உணர்வுச் சிக்னல்களை பெறுகிறோம். மூளையின் நரம்பியல் தொடர்புச் சூழலும் அதீதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் பார்த்தால் நாள் முழுவதும் நம் செயல்மனம் கவலைகள், போராட்டங்கள், சண்டைகள் ஆகியவற்றில் சிக்கியிருக்கிறது. அதனால் சில நேரங்களில் இதயங்கரமான உணர்வுகளையும் உலகின் புலன்களையும் தற்காலிகமாக விலக்கி வைத்து ஆழ்மனத்தின் உள்ஞானத்துடன் அமைதியான தொடர்பை ஏற்படுத்துவதும் அவசியம். வழிகாட்டும் சக்தி மேலும் ஆழ்ந்த ஞானத்தின் ஆதாரத்தை கொண்டு நாம் வாழ்க்கையின் எந்த சிக்கலாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர முடியும். நம்முடைய தினசரி பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். புலன்களின் உணர்வு, நாள்தோறும் ஒலிப்பதும் குழப்பப்படுவதுமான உலகம் ஆகியவற்றிலிருந்து தற்காலிகமாக விலகிவிடுவது தூக்கத்தின் ஒரு வடிவமே. அதாவது, நீங்கள் வெளி உலகிற்காக தூங்குகிறீர்கள், ஆனால் உங்கள் ஆழ்மனத்தின் ஞானத்திற்கும் சக்திக்கும் விழித்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் யோசித்தீர்களா, தூக்கத்தின் அளவு போதுமானதாக இல்லாதிருந்தால் என்ன நேரும்? நீங்கள் கவனித்திருப்பீர்கள், தூக்க குறைபாடு உள்ள நபர்கள் எளிதாக கோபப்படுவதும் வெறுப்பாகவும் நம்பிக்கையில்லாதவனாகவும் மாறுவதும் வழக்கமாக இருக்கிறது. இந்த உண்மையை மறுக்க முடியாது. மனிதனின் ஆரோக்கியத்திற்காக குறைந்தபட்சம் 6 மணி நேர தூக்கம் அவசியம். அதிகபட்சமாக பலருக்கு அதைவிடவும் அதிகம் தேவைப்படுகிறது. சிலர் எனக்கு அதைவிட குறைவான தூக்கம் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் தூக்கத்தின் செயல்முறைகளையும்
தூக்கக் குறைவால் ஏற்படும் விளைவுகளையும் விரிவாக ஆராய்ந்துள்ளனர். அதில் ஒரு முக்கியமான முடிவு வந்தது. நரம்பியல் முறிவு ஏற்படுவதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில் தீவிரமான தூக்கமின்மை காணப்படுகிறது. தூக்கத்தின் போது நீங்கள் ஆன்மீக ரீதியாக புதுப்பிக்கப்பட விரும்புகிறீர்கள் என்றால், வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் வேண்டுமானால், போதுமான தூக்கம் என்பது கட்டாயம். நம் ஆழ்மனம் பகலோ இரவோ என்ற இல்லாமல் 24 மணி நேரமும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அது சில சமயங்களில் அழிவுகளிலும் பேரழிவுகளிலும் இருந்து நம்மை காப்பாற்றும். நீங்கள் தூங்கும்போது ஒரு நல்ல செயலுக்காக வேண்டுகிறீர்கள் என்றால், ஆழ்மனத்தின் ஞானம் உங்களுக்கு வழிகாட்டும். அது உங்களை பாதுகாப்பதும் கூடும். பல வருடங்களுக்கு முன் எனக்கு தொலைதூர கிழக்கு நாடுகளில் இருந்து ஒரு மிகவும் நன்கு கூடிய பொருளாதார வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் முதலில் நான் வழிகாட்டல் மற்றும் சரியான முடிவை பெற வேண்டி தூய மனதுடன் வேண்டுகிறேன் என்று தீர்மானித்தேன். நான் கூறினேன், என் உள்ளத்தில் இருக்கும் முடிவில்லாத ஞான சக்தி அனைத்தையும் அறிவதோடு பதிலை வந்தவுடன் அது என்னால் அறியப்படும். நான் உறங்கச் செல்வதற்கு முன் அந்த வேண்டுதலை ஒரு தூங்கும் பாடலைப் போல மீண்டும் மீண்டும் உச்சரித்தேன். அந்த இரவில் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் ஒரு பழைய நண்பர் என்னிடம் வந்தார். அவரது கையில் ஒரு செய்தித்தாள் இருந்தது. அவர் என்னிடம் சொன்னார், முகப்புப் பகுதியில் எழுதப்பட்ட தலைப்பை படி என்றார். அந்த செய்தித்தாளின் தலைப்புச் செய்திகள் அராஜகம், கொள்ளைச் செயல்கள் மற்றும் போருக்கான செய்திகளால் நிரம்பியிருந்தன. சில நாட்கள் கழித்து அவ்வளவிலும் அதே இடத்தில் அந்தச் சம்பவங்கள் உண்மையிலேயே நிகழ்ந்தன. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உங்கள் ஆழ்மனம் அனைத்தையும் புரிந்து கொள்ளும். அது அனைத்தையும் அறிவது மட்டுமல்ல, உங்கள் செயல்மனம் உடனடியாக அவற்றை ஏற்றுக்கொள்வதும் இயல்பாகும். நான் கூறிய அந்தக் கனவு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலைக்கு நான் செல்வதை தடுப்பதாக அமைந்தது. என் ஆழ்மனம் நான் நம்பிக்கையுடன் மதிக்கும் ஒருவரின் உருவத்தில் இந்த எச்சரிக்கையை எனக்குத் தந்தது. சிலருக்கு இப்படியொரு எச்சரிக்கை கனவில் வெளிப்படலாம். அது அவர்கள் எங்கே செல்லக்கூடாது என்பதை தெரிவிக்கவும், ஏன் செல்லக்கூடாது என்பதற்கான காரணத்தையும் விளக்கவும் செய்யும். பலமுறை நீங்கள் விழித்திருக்கும் நிலையிலேயே உங்கள் ஆழ்மனம் எச்சரிக்கை தெரிவிக்கிறது. உங்களுக்குத் தோன்றும், என் அம்மாவின் குரல் கேட்டது போலிருக்கே, அல்லது என் நெருக்கமான ஒருவரின் குரலாகவோ இருக்கலாம் என்று. நீங்கள் நின்று திரும்பி பார்ப்பீர்கள். அந்த குரலின் ஆதாரத்தை தேடுவீர்கள். பின்னர் தான் உணர்வீர்கள், நீங்கள் அப்படியே அந்த வழியில் முன்னே சென்றிருந்தால் ஒரு ஜன்னலிலிருந்து விழுந்த பொருள் உங்கள் தலையில் பட்டிருக்கலாம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உங்கள் எதிர்காலம் என்பது உங்கள் மனதின் வழக்கமான சிந்தனைச் செயல்களின் விளைவாகவே உருவாகிறது. அதனால் அது ஏற்கனவே உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறது. நீங்கள் வேண்டுதலின் மூலம் அதை மாற்ற முயற்சிக்கவில்லை என்றவரை அது மாறாது. இதுபோலவே ஒரு தேசத்தின் எதிர்காலமும் அதன் குடிமக்களின் சமூக ஆழ்மனத்தில் முன்பே பதியப்பட்டிருக்கிறது. நான் பார்த்த அந்தக் கனவில் நான் செய்தித்தாளின் தலைப்புச் செய்திகள் பார்த்தேன் என்பதில் ஏதும்தான் வியப்பில்லை. ஏனெனில் அந்தச் சம்பவங்கள் அந்த நேரத்தில் நடந்திருக்கவில்லை என்றாலும் அவை அந்தத் திட்டங்களைச் செய்தவர்களின் மனங்களில் முன்பே நிகழ்ந்துவிட்டன. அவர்கள் திட்டமிட்ட அனைத்தும் அந்த நித்திய நினைவுக் கருவியில், அதாவது சமூக ஆழ்மனதில் முன்கூட்டியே பதிந்துவிட்டன. நாளை நிகழவிருக்கும் சம்பவங்கள், அடுத்த வாரம், அடுத்த மாதம் நிகழவிருப்பவையும் உங்கள் ஆழ்மனத்தில் முன்பே உள்ளன. இவை சாதாரண அறிவால் அல்ல, மிகுந்த உளவியல் விழிப்புடன் மனிதனால் உணரப்பட்டு புலனடையக்கூடியவை. நீங்கள் வேண்டுதலுக்கு நேரம் ஒதுக்கிறீர்கள் என்றால் தீமை, துயரம் அல்லது அழிவுகள் எதுவும் உங்களுக்குச் சேர முடியாது. ஏனெனில் எதுவும் நிர்ணயிக்கப்பட்டது அல்ல. உங்கள் மனநிலை, அதாவது நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், எப்படி சபிக்கிறீர்கள், எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் விதியையும் தீர்மானிக்கிறது. அறிவுடைமை கொண்ட வேண்டுதலின் மூலம் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கலாம், உருவாக்கலாம், கட்டமைக்கலாம். விதி என்பது மனிதன் விதைத்ததைப் போன்று அவன் அறுவடையாகப் பெறுவதே. இப்போது நீங்கள் தீவிரமான தூக்கமின்மையால் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால், நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கவனமாகக் கேளுங்கள். தூங்கும் முன் மெதுவாகவும் அமைதியாகவும் மிகவும் அன்புடன் இதை பின்பற்றுங்கள். என் பாதத்தின் விரல்கள் இப்போது சோர்வடைந்துள்ளன. என் கழுத்து தளர்ந்துள்ளது. என் வயிற்று பக்க சதை பகுதிகள் ஓய்வெடுத்துள்ளன. என் இதயமும்
சுவாச உறுப்புகளும் இப்போது அமைதியடைந்துள்ளன. என் கைகள் சோர்வடைந்துள்ளன. என் கழுத்து அமைந்துவிட்டது. என் மூளை இப்போது ஓய்வெடுத்துள்ளது. என் முகம் சீராக அமைந்துள்ளது. என் கண்கள் சோர்வடைந்துள்ளன. என் முழு மனமும் உடலும் தளர்ந்த நிலையில் உள்ளது. நான் முழு மனதுடன் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறேன். நான் அனைவருக்கும் நன்றியுணர்வோடு இருக்கிறேன். நலன், அமைதி மற்றும் வாழ்வின் எல்லா ஆசிகளும் நிறைந்திருக்க வேண்டுகிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் சமநிலை மற்றும் அமைதியுடன் இருக்கிறேன். நான் பாதுகாப்புடனும் அமைதியுடனும் ஓய்வெடுக்கிறேன். ஒரு ஆழமான அமைதி என் முழு உள்ளத்தையும் அமைதிக்குள் மூடுகிறது. நான் என் உள்ளத்தில் தெய்வீக இருப்பை உணரும்போது நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். வாழ்க்கை மற்றும் அன்பின் நெருக்கம் எனக்கு சிகிச்சை அளிக்கிறது. நான் என்னை அன்பின் போர்வையில் சாற்றிக்கொண்டு எல்லோரிடமும் நல்லுள்ளத்துடன் தூங்குகிறேன். இரவு முழுவதும் அமைதி என்னுடன் இருக்கிறது. காலை எழுந்தபோது நான் வாழ்க்கையாலும் அன்பாலும் நிரம்பியிருப்பேன். என்னை சுற்றியெல்லாம் அன்பின் வட்டம் உள்ளது. எனக்கு எந்த தீமையின் பயமும் இல்லை. ஏனெனில் நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள். நான் அமைதியாக உறங்குவேன். மகிழ்ச்சியாக விழிப்பேன். அந்த மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் நான் வாழ்வேன், நடமாடுவேன். அதுவே என் இருப்பாக அமையும். இவைகளை நீங்கள் தூங்குவதற்கு முன் மெதுவாக அமைதியாக உச்சரித்து வரும்போது மிக குறைந்த நாட்களில் உங்கள் ஆழ்மனதில் அற்புதமான மாற்றங்களை உணர ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் அமைதியாக உறங்குவீர்கள், மகிழ்ச்சியாக விழிப்பீர்கள். இப்போது நாம் சுவாசத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். நீங்கள் உள்ளே இழுக்கும், வெளியே விடும் இந்த மூச்சுதான் நீங்கள் உயிருடன் இருப்பதற்கான அடையாளமாக உள்ளது. இந்த மூச்சு நின்றவுடன் உங்கள் அருகில் இருப்பவர்கள் கூட உங்களை மண்ணாகிவிட்டார் என்று கூறிவிடுகிறார்கள். சிலர் உடல் என்கிறார்கள். அதாவது உங்கள் பெயர், உங்கள் இருப்பு என்பது இந்த மூச்சு இருக்கிற வரை மட்டுமே. அதனால்தான் பெரும்பாலான தியான முறைகளில் மூச்சை பார்வையிடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் விபாசனா தியானம் மிகவும் முக்கியமானது. இந்த மூச்சு உங்கள் உடலை மட்டும் இயக்குவதில்லை. அதன் பணி இன்னும் மேலானது. உங்கள் சுவாசத்தின் நேரடி தொடர்பு உங்கள் உடலுடன் மட்டுமல்ல, உங்கள் உள்ளே நிகழும் எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாவற்றுடனும் உள்ளது. அதனால்தான் புத்தர் விபாசனா தியானத்தில் மூச்சு மிக முக்கிய இடம் பெறுகிறது. நீங்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை உங்கள் சுவாசத்தின் உணர்வை வைத்து பரஞானத்தை அடைய முடியும் என்பது. உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் அல்லது உங்கள் உள்ளம் கனிந்த அந்த உணர்ச்சிகள், அவை அனைத்துக்கும் காரணம் இந்த மூச்சுதான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறிய அளவிலாவது மூச்சை சோதனை செய்யும் பழக்கம் வைத்திருந்தால், நீங்கள் இப்புவியில் நடைபெறும் நிகழ்வுகளையும், மரங்கள், விலங்குகள், பறவைகள், இயற்கையின் இயக்கங்கள், அதற்கும் மேலாக மனதின் மறைமுக இரகசியங்களையும் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆம், இணையாக இந்த சுவாசத்தினால் நீங்கள் உங்கள் முழு இருப்பையும் மாற்றலாம். ஒரு புதிய மனிதனாக தங்களை வடிவமைக்கலாம். அதாவது, இப்போது நீங்கள் இருப்பது உண்மையில் நீங்கள் இருக்க வேண்டியவாறு இல்லாமல் மாற்றம் தேவைப்படும் நிலையாக இருக்கலாம். இதை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளலாம். உங்கள் உடலில் உள்புறமும் நிகழும் எல்லா மாற்றங்களும் இந்த மூச்சின் ஒழுங்கிய ஓட்டத்தின் விளைவாகவே இருக்கின்றன. உங்களுக்கு மிகுந்த கோபம் வரும்போது எப்படி உணர்கிறீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள். உங்கள் மூச்சுகள் மிகவும் வேகமாகியிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த மூச்சுகளை கண்டுகொண்டு அதை சிறிது உணர முடிந்தால் உங்கள் கோபம் உடனே மறைந்து போகும். ஒரு சாதாரண மனிதர் ஒரு நிமிடத்தில் 15 முதல் 16 முறை மூச்சை இழுத்து விடுகிறான். இது ஒரு கணக்கின் அடிப்படையில் மிக எளிமையான ஒரு செயல். சத்குரு அவர்கள் சொல்வதாவது, உங்கள் உடலை சோதனை செய்து நிமிடத்திற்கு 15 அல்லது 16 மூச்சுகளை குறைத்து அதை 11 அல்லது அதற்கும் குறைவாக கொண்டுவர முடிந்தால் உங்கள் உடல் தளத்தில் ஒரு புதிய உணர்வு பரப்பை நீங்கள் திறக்க ஆரம்பிப்பீர்கள். அதாவது, நீங்கள் இதன் மூலம் உங்கள் சுற்றுப்புறங்களில் இருக்கும் பல வகையான அதிர்வுகளை உணரத் தொடங்குவீர்கள். வார்த்தைகளால் உருவாகும் ஒலி மட்டுமல்ல, அதைவிட அதிக நுண்ணிய அனுபவங்களை உணரத் தொடங்குவீர்கள். உதாரணமாக, விலங்குகள் வெளியிடும் குறும்பான ஒலிகளை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த ஒலிகளில் உள்ள உணர்வுகளையும் பெற ஆரம்பிப்பீர்கள். அதேபோல் மரங்கள், செடிகள் ஆகிய இயற்கையின் இயந்திர இயக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஏனெனில் வாழ்க்கை என்பது மரங்களிலும் உள்ளது.
சிலர் சொல்வது போல் மரங்களும் பேசுகின்றன. அந்த பேசுகையில் நம்மால் உணர முடியாத நுண்மமான உணர்வுகள் இருக்கின்றன. நீங்கள் உயிரற்றது போலத் தோன்றும் பொருட்களின் அதிர்வுகளை உணர ஆரம்பித்தால் அவற்றிலுள்ள உறுதியான சக்தியையும் உணரலாம். நீங்கள் அந்த சக்தியின் இயக்கத்தையும் அது பேசும் மொழியையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து இரகசியங்களும் மெல்ல மெல்ல உங்கள் முன்னிலையில் வெளிப்படத் தொடங்கும். அவற்றைப் பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். விபாசனா தியான முறையே உங்களை அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு நுட்பமான வழிமுறை ஆகும். இந்த மூச்சுப் பயிற்சியை மெதுவாக நாள் தினம் தொடர்ந்து மேற்கொண்டால் ஒரு நாள் நீங்கள் அதை இயல்பாகச் செய்துவிடும் நிலையை அடைவீர்கள். ஆனால் இதை முயற்சியுடன் நிமிடத்திற்கு 5 அல்லது 6 மூச்சுகளாக கட்டாயமாக குறைக்க முயற்சிப்பது தவறு. அது ஒரு அழுத்தத்தால் செய்யப்பட்ட செயலாகிவிடும். இது இயற்கையாக ஏற்பட வேண்டியது. பலர் தங்கள் மூச்சை 1 நிமிடத்திற்கு கூட நிறுத்த முடியும். சிலர் அதற்கும் மேலாக முடிக்கிறார்கள். ஆனால் அதனால் உங்களுக்குள் விழிப்புணர்வு ஏற்படாது. உங்கள் மூச்சின் ஓட்டம் மெதுவாக ஆரம்பிக்கும்போது உங்கள் சிந்தனைகளும் அதனைப் போலவே மெதுவாகிக் கொள்ளும். மூச்சுக்கும் சிந்தனைகளுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. அப்போது உங்கள் சிந்தனைகள் உங்கள் உடலும் முழுமையாக அமைதியாகி நிறைந்திருக்கும். அந்த அமைதிக்குள் உங்கள் சுற்றுப்புறங்களில் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கும் சக்திகள் உங்கள் உடலுக்குள் நுழைய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை உணர ஆரம்பிப்பீர்கள். ஏனெனில் ஞானம் என்பது வெளியில் இருந்து பெற வேண்டிய ஒன்று அல்ல. அது உங்கள் உள்ளேயே உறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் விழிக்க வேண்டியதுதான் முக்கியம். நீங்கள், உங்கள் உடல், உங்கள் மனம் இவை அனைத்தும் நிலைகொண்ட நிலையில் இயற்கையின் எல்லா இரகசியங்களும் இந்த பிரபஞ்சத்தின் ஆழமான உண்மைகளும் நீங்களே உணரக்கூடிய அளவிற்கு நுழைய ஆரம்பிக்கும். ஒருவன் இவ்வாறு முழுமையாக தன்னை விட்டுவிட்டு தன் நான் உணர்வையும் தன் உடல் உணர்வையும் எண்ணங்களையும் முழுமையாக அமைதிக்குள் தள்ள முடிந்தால் அந்த இயற்கையே அவனுக்கு ஒரு குருவாக ஆகிவிடும். உண்மையில் இந்த பூமியில் பிறந்த அனைத்து மாபெரும் குருக்களும் எங்கும் போகவில்லை. அவர்கள் இறக்கவில்லை. யாரும் எங்கேயும் போவதில்லை. அவர்கள் சக்தி, ஆற்றல் இங்கேதான் இருக்கிறது. அவர்கள் என்றும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடன் பேசுகிறார்கள். நீங்கள் கேட்கத் தயாராக வேண்டியது மட்டுமே உள்ளது. இந்த உலகின் சத்தங்களை கேட்கும் பழக்கத்திலிருந்து விலகி இந்த காட்சி உலகை தவிர்த்துவிட்ட பிறகு ஒரு நாள் அந்த அமைதி ஏற்பட்டால் அந்த மாபெரும் குருக்கள் உங்கள் அருகில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அவர்கள் உங்கள் எல்லா சந்தேகங்களுக்கும் விடையளிப்பார்கள், உங்கள் உள்ளத்திலிருந்தே. அதனால்தான் சில மாபெரும் யோகிகள் வெளியில் ஒரே ஒரு குருவும் இல்லாமல் இயற்கையை, இந்த பிரபஞ்சத்தை, இறைவனை தம் குருவாக ஏற்று முழுமையாக தங்களை சமர்ப்பித்தனர். அதனால்தான் நான் உங்களிடம் சொல்கிறேன், விபாசனா என்பது ஒரு எளிய நடைமுறை. இங்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. மந்திரமில்லை, பூஜை இல்லை, வழிபாடு இல்லை. உங்களுடைய உயிர் சக்திக்கு மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். அதை பார்த்துக்கொண்டே இருங்கள். பின்னர் பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்களை உணர ஆரம்பிப்பீர்கள். இத்துடன் நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தேன். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்வேன். நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் மறந்துவிடாதீர்கள். நான் தொடர்ந்து இத்தகைய தகவல்களை உங்களுக்காக தர வேண்டி வருவேன். இந்த சேனலில் தியானம் மற்றும் ஆன்மீக அறிவு சார்ந்த விடயங்கள் தொடர்ந்து கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் மேல் கவனம் செலுத்துங்கள். நன்றி.